சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதலாமா? இல்ல குரூப் 2 எழுதலாமா? அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலைல ஒரு ஸ்டூடண்ட் கேட்டிருந்தாங்க. அது சம்மந்தமா ஒரு வீடியோ பதிவு குடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப குரூப் 2வோட குரூப் 2க்கு ஒரு இஷ்யூஸ் போயிட்டு தான் இருக்கு. என்ன இஷ்யூஸ்னா வேக்கன்சி ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப சொச்சத்துக்கு சொச்சம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கண்ணுக்கு பார்க்கறதுக்கு தான் 600 சில்ற அப்படின்னு தெரியும். அந்த 600ல ஒரு 50 விட்டுருங்க. அது மெயின்ஸ் எழுதி போறது. அந்த 500 சில்றையில நம்ம அப்படியே பிரிச்சு, பிரிச்சு, பிரிச்சு போனோம்னா, ஒவ்வொரு அந்த கேட்டகரி வைஸ் பார்த்தா ரொம்ப சொச்சமான வேக்கன்ட். அப்ப இந்த வேக்கன்ட் பத்தாது. இதுக்கு டிஎன்பிசி வந்து கண்டிப்பான முறையில டிஎன்பிசியும் சரி, கவர்மெண்ட்டும் சரி. டிஎன்பிசிய தாண்டி கவர்மெண்ட் தான் கண்டிப்பா நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். அவங்க தான் நமக்கு கிட்டத்தட்ட கரெக்ட்டான ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணி ஆகணும். கொஸ்டின்ல தவறு இருக்கு, கொஸ்டின்ல பிழை இருக்கு. கொஸ்டின் பேஸ் பண்ணி தவறுதலான ஒரு போக்குல போறாங்க அப்படின்னா, டிஎன்பிசி ஆணையம் பதில் சொல்லணும். வேக்கன்சி ரொம்ப கம்மியா இருக்குன்னா, அதுக்கு அரசாங்கமே பதில் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் இத்தன லட்சம் காலி பணியிடங்கள நாங்க ஃபுல் பண்றோம்ன்னு சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிச்சவங்க. இப்ப அவங்க தான் நமக்கு பதில் சொல்லணும். அதுதான். ஸோ இந்த 2 கேட்டகரில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப குரூப் 2வ பொறுத்தளவுக்கு பிஜிடிஆர்பியா குரூப் 2வான்னு பார்க்கும்போது, நீங்க ஆல்ரெடி குரூப் 4க்கு நல்லா படிச்சிருப்பீங்க. நீங்க படிச்சிருக்கிறனால, நீங்க டெய்லி ஒரு 1 ஹவர், 2 ஹவர் மட்டும் நீங்க குரூப் 2க்கு வச்சுக்கோங்க. பிரிலிம்ஸ் தான். அதுல பிரிலிம்ஸ் எப்படி கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது தெரியல இப்ப. இப்ப போய்க்கிட்டு இருக்கிற வேலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஜிஎஸ்ஸ நம்புங்க, மேத்ஸ நம்புங்க. தமிழ நம்பாதீங்க அப்படிங்கிற மாரி தான். எப்படின்னா, ஜிஎஸ்ல கூட 75க்கு நானு இந்த கட் ஆஃப் அனலைசிஸ் பண்ணேன். ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமா 65, 70 எடுத்துட்டாங்க 75க்கு. அது கொஸ்டின் கஷ்டம் தான். அது குரூப் 4 ஸ்டாண்டர்டே இல்ல. இருந்தாலும் அது கூட எடுத்துட்டாங்க. ஆனா தமிழ்ல 60க்கு மேல தாண்ட முடியல. 70க்கு மேல தாண்ட முடியல. அப்ப என்னன்னா, நீ தமிழ நம்பாத, தமிழ படிக்காத. ஜிஎஸ்ல நெறைய மார்க் எடுத்துக்க, மேத்ஸ்ல நெறைய மார்க் எடுத்துக்க முடிஞ்சா. ஏன்னா மெயின்ஸ்க்கு மேத்ஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கிறபோது இப்படி ஆங்கிள்ல போனீங்கன்னா, நீங்க பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடலாங்கிற மாரி நெலைமைய அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எல்லாரும் ட்விட்டர்ல பண்றோம், சிஎம் செல்லுக்கு பண்றோம், டிஎன்பிசி ஆணையத்தில பண்றோம். அவங்க ஒரு முறையற்ற பதில தான் குடுக்குறாங்களே தவிர, நியாயமான பதிலே இல்ல. ஏத்துக்கிற பதிலே கிடையாது. ஏத்துக்கிற பதிலே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல பிஜிடிஆர்பிக்கு நீங்க இப்போ உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி 200, 200 கிட்டயே இருக்கும். கஷ்டப்பட்டு பிஎட் பண்ணீங்க. பிஜி படிச்சிருக்கீங்க. நல்லா கேட்டுக்கங்க. உங்களுக்குள்ள தான் காம்படிஷன். இப்ப காமர்ஸ் இருக்கீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 200 வேக்கன்ட் கிட்ட இருக்குன்னா, அது உங்களுக்குள்ள தான் காம்படிஷன். உங்களுக்குள்ள. அதே மாரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் இருக்கிறவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இல்ல சார் இந்த டிகிரி லெவல்ல போய் கேட்பாங்கல்ல, வைப்பாங்கன்னா, நீங்க பொதுவா 6 டூ 12 வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்க படிச்சாலே, நீங்க பிஜிடிஆர்பி நெறைய வீடியோஸ் பாருங்க. நெறைய வல்லுனர்கள் வந்து நெறைய சொல்லியிருப்பாங்க YouTubeல. 60% 70% சிலபஸ் கவர் ஆகும். 30% சிலபஸ்க்காக தான் வெளியில இருந்து கொஞ்சம் போறீங்க. அப்ப என்னன்னா, நெறைய ஸ்டூடண்ட்ஸ்ட்ட இந்த குழப்பம் இருக்கும். அதுவா, இதுவா, அதுவா, இதுவான்னு குழப்பி 2மே படிக்காம போறவங்களும் இருக்காங்க. எதையாவது ஒண்ணுன்னு முடிவெடுத்து அத ஸ்ட்ராங்கா படிச்சவங்களும் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இந்த நேரத்துல இப்ப முடிவெடுத்துக்கங்க. பிஜிடிஆர்பி உறுதியா நீங்க 1900 வேக்கன்ட் கிட்ட போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிஜிடிஆர்பி நல்லாவே ட்ரை பண்ணலாம். நல்லா ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம் நல்லா உட்கார்ந்து படிச்சீங்கன்னா, பிஜிடிஆர்பி கிளியர் பண்ண முடியும். ஆனா பிஜிடிஆர்பின்னு வரும்போது, கரெக்ட்டான ஒரு மெட்டீரியல ப்ராப்பரா வாங்கிக்கங்க. ஏதோ ஒரு அகாடமில போயிட்டு இப்போ உங்களுக்கு வசதி எதுவும் இல்லையா? மெட்டீரியலாவது வாங்கிக்கங்க. ஓரளவுக்கு வீட்ல பணம் கட்டிருவாங்க, வசதி இருக்கா? ஒரு கோச்சிங் கிளாஸ் சேர்ந்து கூட ஒரு கம்ஃபர்டபுள் அது கரெக்ட்டா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட படிச்சிருங்க. ஸோ அதுதான் பெஸ்ட் வே. நீங்க டீச்சர்ல ஒரே அட்டெம்ப்ட். நீங்க டீச்சிங் வேலைக்கு போயிட்டே இருக்கலாம். இவங்ககிட்ட வேக்கன்சி போராடி, போராடி அத குடுங்க, இத குடுங்கன்னு சொல்லி, இதுலயும் கொஸ்டின் எதையாவது ஒண்ணு செஞ்சு, நான் டிமோட்டிவ்க்காக சொல்லல. எனக்கு என்னன்னா அந்த கான்ஃபிடென்ட் இல்லைல. நம்ம சும்மாலாம் அப்பலாம் கிடையாதுப்பா. குரூப் 2 படிங்க, டிஆர்பி படிங்க. எதுக்கு? இந்த கால் இந்த பக்கம், இந்த கால் இந்த பக்கம் வச்சு கடைசியில ஒண்ணுமில்லாம போறதுக்கா? அதெல்லாம் கிடையாது. பிஜிடிஆர்பி எப்பயோ ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிட்டத்தட்ட போடுறாங்க. இப்ப போட்டாங்கல்ல, இன்னும் 2 வருஷம், 3 வருஷத்துக்கு நெனச்சு கூட பார்க்க முடியாது. அது இந்த வேக்கன்சி வந்ததே எல்லாரும் ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிற மாரி தான் இருக்காங்க. 200, 200 வேக்கன்ட் கிட்ட இருக்கு. தமிழ்ல அதிக காம்படிஷன் இருக்கும். காமர்ஸ்ல அதிக காம்படிஷன் இருக்கும். இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரில காம்படிஷன் கம்மியா தான் இருக்கும் மேத்ஸ்ல. எனக்கு ஒரு அக்காவங்க ஒருத்தவங்க தெரியும். சொல்லி கரெக்ட்டா படிச்சாங்க. 4 மாசம் படிச்சாங்க. ஸ்டேட் ரேங்க்ல வந்தாங்க மேத்ஸ்ல. 8வது ஸ்டேஜோ, 9வது ஸ்டேஜ்ல வந்தாங்க ரேங்க்ல. ஸ்டேட் ரேங்க் சொல்லி அடிச்சாங்க. ரைட். அது ஒரு ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் தான். அதுக்குள்ளேயே இருந்தா வந்துரலாம். நீங்க அந்த சிலபஸ் எடுத்து பார்த்தா, அந்த சிலபஸ் படி இருக்கிறத நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட் இப்ப படிச்சு ரொம்ப வருஷம் இருக்கும். இப்ப பிஜி படிச்சிருப்பீங்க, பிஎட் படிச்சிருப்பீங்க. படிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு சார். நீங்க நல்லா கேட்டுக்கங்க. எல்லாருக்கும் அதே நிலைமை தான். இப்ப ஃப்ரெஷர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்ப பிஎட் இப்ப ஃப்ரெஷர்ஸ்ல வந்தவங்க எடுத்தோனே இந்த பிஜிடிஆர்பி பண்ணிருவாங்க. ஆனா நல்லா பண்ணிற முடியுமான்னா, கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நீங்க இப்போ ஃப்ரெஷர்ஸ்ல வந்தாலும், பழைய ஆளா வந்தாலும், கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சா மட்டும் தான் முடியும். ஸோ அதனால எந்த குழப்பமும் வேணாம். பிஜிடிஆர்பிய 90% முயற்சி எடுத்து படிங்க. இது நான் ஒரு டிஎன்பிசி சேனல் நானு. நான் இவ்வளவு தூரத்துக்கு நான் சொல்றேன்னா, நான் ஆழமா யோசிச்சு சொல்றேன். அப்ப சார் குரூப் 2 எனக்கு இன்ட்ரெஸ்ட் சார். குரூப் 2ல தான் சார் நான் போணும். இவ்வளவு படிச்சுட்டேனே, குரூப் 4 நான் படிச்சுட்டேனே அப்படின்னா, அப்படி நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, அப்ப நீங்க பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருவீங்க.
ஏன்னா திட்டமிட்டபடி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 28ல நீங்க பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணி வச்சுட்டு, அங்கிட்டு எப்படி பார்த்தாலும் அக்டோபர்ல கண்டிப்பா பிஜிடிஆர்பி நடத்திருவாங்க. ஏன்னா டேட் மாத்துறேன்னு சொல்லியிருக்காங்க குரூப் 2க்காக. அப்ப டேட் மாத்துறேன்னு சொன்னாங்கன்னா, ஒரு 1 மாசம் 30 நாள் கிடைக்கும்னு வைங்கவேன். 15 நாளோ, 30 நாளோ அத தாண்டாது. கண்டிப்பா நவம்பர் போகாது. 15 நாளோ, 30 நாளோ இந்த 2ல ஒண்ணு நடக்கும். அப்ப அந்த நேரங்கள்ல நீங்க நல்லா அந்த பிஜிடிஆர்பிய இப்போ ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்கல்ல, அப்ப நல்லா ஒரு ரிவிஷன் விட்டுக்கலாம். ஸோ இந்த குரூப் 2 கிளியர் பண்றதுக்கு இது பிரிலிம்ஸ் தான். இதுக்கு 180 அடிக்கணுங்கிற அவசியம் வராது. ஆனா வேக்கன்ட் கம்மிங்கனால, கம்மியான ஆட்கள் எடுப்பாங்கனால, நீங்க ஒரு 160 கிட்ட அடிக்க வேண்டியது வரும். நீங்க தாராள தமிழ நம்பாம, ஜிகே நிலைமைய பாருங்க. தமிழ்ன்னு பேசுனோம். தமிழ நம்பாதீங்கங்கிற வார்த்தை 100 முறை வந்துருச்சு வாயில. ஒருவேளை இந்த தடவ குரூப் 2ல இவங்க ஏதாவது ரோசப்பட்டு, நம்மளும் 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 வந்து எத்தனையோ அத்தன பேருடைய கண்ணீருக்கு நம்ம பதிலா இருக்கக்கூடாதுன்னு அப்படியான ரோசப்பட்டுக்கான ஸ்கூல் புக்ல இருந்து கரெக்ட்டா ஸ்டாண்டர்டா 10த் ஸ்டாண்டர்ட் லெவல்ல எஸ்எஸ்எல் சொன்ன மாரி அதுல அழகா எடுத்து, ஒருவேளை வச்சு ஏதாவது பண்ணாங்கன்னா நம்ம ஈஸியா கிளியரும் பண்ணிறலாம். ஸோ 2 இதுவும் இருக்கும். அப்புறம் பிஜிடிஆர்பி எழுதணும்னா மெயின்ஸ்க்கு நம்ம படிச்சுக்கலாம். ஏன்னா இப்ப நான் பிஜி, பிஎட்டுக்காக தான் சொல்றேன். நீங்க அப்படி யாராவது இருந்தீங்கன்னா. அப்ப மெயின்ஸ்க்கு அங்கிட்டு ஒரு 2 மாசம் கிடைக்கும் 3 மாசம். அப்படி படிச்சா அப்படி கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஒரே விஷயத்துல 2 இப்படி பண்ணலாம். ரைட்டா? ஆனா எது அதிக ஹையஸ்ட் இப்போ உங்களுக்கு டீச்சிங் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா பிஜிடிஆர்பி. இல்ல எனக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் போணும். எனக்கு டிஎன்பிசில போணும்னா, ஆனா வேக்கன்ட் கம்மி. வேக்கன்ட் கூட்டுவாங்களான்னா தெரியல. கண்டிப்பா இது உறுதியாவே சொல்லவே முடியாது. இப்போ குரூப் 4க்கே வேக்கன்ட் கம்மியா போட்டாங்க. அதே வெக்ஸ் ஆயி தான் எழுதுனாங்க. வெக்ஸ் ஆயி கொஸ்டினும் ரொம்ப மோசமா வந்துருச்சு. அப்ப இத தாண்டி இப்ப அவங்க ஆட் பண்ணுவாங்களா? மாட்டாங்களா? சும்மா பேருக்கு 700, 800ன்னு ஆட் பண்ணி, சும்மா அது ஒரு ஒரு விளையாட்டுத்தனமா பண்ணி விட்டுருவாங்க. இது நம்ம லைஃப் விஷயம். ரைட்டா? நீங்க நல்ல ஸ்டாண்டர்டா முடிவு எடுத்துக்கங்க. பிஜிடிஆர்பி ஒரு முறை தான் வரும். ரைட்டா? நீங்க 2 முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப குழப்பாவீங்க. இந்த வீடியோல இப்ப முடிவு எடுத்துருங்க. நான் என்ன சொல்றேன், நான் சொல்றதுக்காக கூட முடிவு எடுக்காதீங்க. உங்களுக்கு நல்ல மைண்ட் தெரியும். இப்ப நெறைய பேருடைய குழப்பங்களுக்கு கடவுள் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த குடுத்துருக்காரு. அவங்களுக்கே தீர்வு தெரியும். ஒரு விஷயம் நம்ம ஒருத்தர்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு முடிவு நமக்கு எடுக்க தெரியும். ஆனா நம்ம இருந்தாலும் ஒருத்தர்ட்ட கேட்போம். நம்ம நெனச்சது மாரியே அவர் சொல்றாரா? அப்படிங்கிறதுக்காக கேட்போம். ஸோ அந்த மாரி விஷயம்னா எடுத்துக்காங்க. இல்ல சார், டோட்டலி நான் ரொம்ப கொலாப்ஸ்லயே இருக்கேன்னா, கடைசி வரைக்கும் குழப்பத்துல இருந்து இந்த எக்ஸாம் முடிஞ்சிரும். அந்த எக்ஸாம் முடிஞ்சிரும். கண்ணீர் மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன். படிச்ச பிஎட்ல கமிஷன் அட்டெண்ட் பண்ணி எவ்வளோ ஃபீஸ் கட்டியிருப்பீங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க பிஎட். ஏன்னா நீங்க முந்தி படிச்சவங்கலாம் பிஎட் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. இப்போ பிஎட் படிக்கிறவங்க கூட ஈஸியா படிச்சறாங்க. முந்திலாம் நீங்க பிஎட் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க? ஒரு வருஷம்னாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க? கை குழந்தையோட எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கஷ்டப்பட்டு இந்த வாத்தியார் வேலைக்கு போன ஆசைப்பட்டுருப்பீங்கல்ல. பிஜி. ஸ்கூல்ல போனாலும் வேலை ஈஸிலாம் இல்ல. அங்கேயும் கஷ்டம் தான். பட் போதும் நம்ம வாழ்வாதாரம். இப்ப எப்படின்னா, கனவு வாழ்வாதாரமா அப்படின்னு பார்க்கும்போது, கனவு நம்ம ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டுருப்போம். டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுருப்போம். சிஎம் ஆகணும்னு கூட ஆசைப்பட்டுருப்போம். அது கனவு தான். அது ஓகே. ஆசைப்படுறது உயர்வு ஆசைப்பட்டோம். பட் என்ன ரியாலிட்டி என்ன? நம்ம இன்னைக்கு வாழணும். நமக்கு வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியம். அடிப்படையா ஒரு 20,000 சம்பளம் இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில நல்லா ஓரளவுக்கு வாழ முடியும். ஒரு வாடகை வீட்ல கூட வாடகை குடுத்து 20,000 இல்லைன்னா மினிமம் இன்னைக்கு வாழக்கூட முடியாத நிலைமையில நம்ம இருக்கோம். ஸோ அப்படிங்கிற பொருளாதாரம் அப்படித்தானே இருக்கு. அப்ப வாழ்வாதாரம் சார்ந்தப்பட்ட விஷயம். கௌரவமும் அடங்கியிருக்கு. இதுல என்ன கௌரவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தவங்க இந்த அவன் சொல்றேன், அவன் சொல்றேன் அப்படின்னு சொல்றவன் எல்லாம் சும்மா இருப்பான். அவன் வேலை வெட்டிக்கு போகாதவன் தான் விமர்சனம் பண்ணுவான் இன்னொருத்தனை. நல்ல ஜெனியூனானவன் யாரையும் விமர்சனம் பண்ண மாட்டான். கௌரவங்கிறது என்னன்னா, நம்ம படிச்ச விஷயம் நம்ம அப்பா, அம்மாவுக்கு ஒரு கௌரவத்த குடுக்குறோம். பொண்ணு டீச்சரா இருக்கு. பொண்ணு ரெவென்யூ பையன் விஓவா இருக்கான். பையன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை அவங்களுக்கு அந்த ஒரு அங்கீகாரத்த குடுக்குறது தான். பெருசா உங்க அப்பா, அம்மாவுக்கு பெரிய கோடி ரூபா குடுத்துலாம் பெரிய சந்தோஷப்பட்டு போறதில்ல. அவங்க கண்ண மூடுற அன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, அவங்க கண்ண மூடுற அன்னைக்கு என் மகன் நல்லா இருக்கானா, என் மகன் நல்லா இருக்கா? அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட அவங்க இருக்கணும். அவ்வளவுதான். ஒண்ணு பெருசா எங்க அம்மாட்டலாம் நான் அடிக்கடி கேட்பேன். "உனக்கு என்னம்மா பெரிய ஆசை?" "ஒண்ணும் இல்ல. நான் இல்லாத காலத்துல நீ பொழச்சுக்கிருவியா?" அப்படின்னு உன்னைய கண்ல பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ பொழச்சுக்கிருவேன்னா நான் தைரியமா கண்ண மூடிக்குவேன். இவ்வளவுதான். அவங்களுக்கு பெரிய ஆசையே இல்ல. நமக்கும் நாளைக்கு நம்மளும் பிள்ளைகள வச்சிருக்கோம். நமக்கும் அதே நிலைமை தான். நம்ம இல்லாத காலத்துல நம்ம பிள்ளைய பொழச்சுக்கிறோமா அப்படிங்கிறது இது உண்மையான விஷயம். வாழ்வாதாரம் நமக்கு வேணும். ஸ்கூல்ல போய் நல்லா சர்வீஸ் பண்ணலாம். நெறைய பிள்ளைகளுக்கு நல்ல கிளாஸ் எடுக்கலாம். உங்க உண்மையாவே டீச்சர்ன்னு ஒரு கனவு இருந்துச்சுன்னா, பிஜிடிஆர்பி வெறித்தனமா படிங்க. ஆனா மெட்டீரியல் ப்ராப்பரா வாங்கிக்காங்க. ரூ. 500 ரூ. 1000 போதுன்னு பார்க்காதீங்க. ஒரு நேரம் பெட்ரோல் ஒரு ரூ. 300 பெட்ரோல் போட்டு, இங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டு வந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. காத்தோட காத்தா போயிரும். அதனால ப்ராப்பர் மெட்டீரியல் வாங்க தயங்காதீங்க. ஆனா ரொம்ப நெறைய மெட்டீரியல் வாங்கிக்கூடாது. ஒரு அகாடமி, இன்னொரு அகாடமி. ஒரு 2 அகாடமி மெட்டீரியல் போதுமானது. இதுல இல்லாத இதுல அவ்வளவுதான். நெறைய வாங்கி வச்சு சும்மா செல்ஃப்ல வேணா வச்சுக்கலாம். ஸோ அதனால என்ன சொல்றேன்னா, ப்ராப்பர் ஒரு மெட்டீரியல் வாங்கிக்கங்க. வாங்கி பிஜிடிஆர்பி நல்லாவே படிங்க. குழப்பம் இல்லாம படிங்க. கூட பிறந்தவரை நினைச்சு சொல்றேன். நான் என் சிஸ்டர் இப்ப எங்க வீட்ல இருந்துச்சுன்னா, தைரியமா படுறான்னு சொல்லுவேன். கண்ணா நீ தைரியமா படி. பிஜிடிஆர்பி படி அடிச்சு கிளியர் பண்ணிடு. எப்படியா இந்த வேக்கன்ட் திரும்ப வருமான்னு தெரியாது. ஏன்னா அதுக்கப்புறம் இப்ப குரூப் 4 10th படிச்சவங்க எல்லாரும்
12th படிச்சவங்க எல்லாரும் டிகிரி படிச்சவங்க எல்லாம் வரலாம். குரூப் 2வா டிகிரி படிச்ச எல்லாரும் வரலாம். ஆனா பிஜிடிஆர்பி அப்படி எழுத முடியாது. பிஎட் பண்ணியிருக்கணும். அதுல பிஜி பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் டிகிரி பண்ணி நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க பேட்ச்ல ஒரு 60 பேர் இருந்திருப்பீங்க. நான் பிஎட் பண்ணியிருக்கேன். அதனால நான் சொல்றேன். 60 பேர் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. எங்க பேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த 60 பேர்ல நாங்க ஒரு 8 பேர் தான் பிஜி வித் பிஜி. அது நான் காமர்ஸ்னால அது பிஜி படிச்சாதான் நான் பிஎட் பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிற போது அந்த பிஜி ரொம்ப 8 பேர் 6 பேர் தான் இருப்பாங்க. அந்த 6 பேர் 8 பேர்லையும் எவ்வளவு பேரு அதுக்கு மேரேஜ் ஆகி கம்ஃபர்டபுள் ஜோன் இல்லாம சில பேர்லாம் பேருக்கு அப்ளை பண்றவங்க இருப்பாங்க. அப்புறம் ஒரு ஒரு 60 பேர்ல 2 பேர் தான் படிக்கிறவங்க இருப்பாங்க. அந்த 2 பேர்ல நீங்க ஒரு ஆள் ஜெயிக்க வேண்டியதுதான் இருக்கும். ரைட்டா? நம்ம நீங்க ஒரு அரியலூர் மாவட்டமா இருங்க, தருமபுரி மாவட்டமா இருங்க, விருதுநகர் மாவட்டமா இருங்க, கன்னியாகுமரியா இருங்க, தென்காசியா இருங்க, தேனியா இருங்க, எந்த மாவட்டம் வேணாலும் இருங்க. இந்த மாவட்டத்துல இந்த கிராமத்துக்குள்ள நான் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் வச்சிடாதீங்க. ஓஎம்ஆர் சீட்டுக்கு எந்த மாவட்டத்துல இருந்து எழுதுறீங்க, எந்த ஸ்டூடெண்ட், உங்க முகம் தெரியாது, உங்க பேர் தெரியாது, உங்களை எதுவுமே அறியாது. ரைட்? உங்களுக்கு நேர்மையான முறையில் நடத்தணும் அப்படிங்கிறத நோக்கம் எல்லாருக்கும். தயவு செய்து டிஆர்பி நேர்மையில் நடத்துவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட சொல்றேன். ரைட்? உங்களுக்கு நேர்மையை நடத்துவாங்க நம்பிக்கை தான் நம்ம எழுத முடியும். நமக்கு ஐயப்பட்டாலும் நம்ம எழுதவே மாட்டோம், படிக்கவே மாட்டோம். ரைட்டா? இன்னும் கண்ணுக்கு முன்னாடி வேலைக்கு போனவங்களாம் இருக்காங்க. என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். ரைட்டா? உங்களுக்கு 100க்கு 99% நேர்மையா நடக்கும்னு நமக்கு தெரியாமையா போயிடும். ஸோ அதனால தான் சொல்றேன். திரும்பவும் சொல்றேன், இந்த 10 நிமிஷம் வீடியோ உங்களை ஒரு முடிவு எடுக்க வைக்கும். நேரத்தை வீணடிக்காதீங்க. கண்ணீர் எவ்வளவுதான் நீங்க அழுதுகிட்டே இருப்பீங்க. இது அதுன்னு அழுதுகிட்டே போராடுறது. அதாவது பார்த்தீங்கன்னா, நேர்மையான முறையில் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ பாருங்க, இந்த வீடியோ முடிஞ்சு நான் 10 வீடியோ கொடுக்குறேன். ரைட்டா? உங்களுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருப்போம். அதில் நம்ம ஓங்கி ஒழிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதை தாண்டி நமக்கு தீர்வு வேணும். திரும்பவும் சொல்றேன், வாழ்வாதாரம், ஆசிரியருங்கிற ஆசைப்பட்டுன்னு பிஜிடிஆர்பி படிங்க. குரூப் 2க்கு நாங்கள் கைட் பண்றோம். மெட்டீரியல் ஆல்ரெடி படிச்சது தான். குரூப் 4 படிச்சதான் குரூப் 2வும் அப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க. அப்புறம் ஓரளவுக்கு கொஸ்டின் போட்டு ஓரளவுக்கு மினிமம் எலிஜிபிள் ஆயிருவீங்க. எலிஜிபிள் ஆகிட்டு போய் தொலைது விடுங்க. 500 வேக்கன்ட்டு பிஜிடிஆர்பியில் வேலையை அடிச்சு உள்ள போயிருங்க. அந்த லாஸ்ட் ஒரு மாதம் குரூப் 2 முடிஞ்சோன்னா 1 மாசம் இருக்கும். பட்டையை கிளப்பிடுங்க ரிவிஷனு. ஒரே அடியா உள்ள ஓடி போயிருங்க. அதான் பெஸ்ட். இப்போ டெட் எழுதுனா கூட 2 எக்ஸாம். டெட் எழுதணும், போட்டி தேர்வு எழுதணும். அப்போ 2 எக்ஸாம். உங்களுக்கு இது ஒரே அட்டெம்ப்ட் கிளியர் அந்த வருஷமே என்னன்னு தெரிஞ்சிடும். ரைட்டாப்பா? ஸோ இது எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேனா? உங்களுக்கு ஓகேவா? இல்லை வேற என்ன பண்ணலாம்? உங்களுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா, அறிவு அதாவது அளவானது கிடையாது. உலக அளவில் போகும். இப்போ என்னோட மைண்ட் தாட்ல படுறதை நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய அனுபவ அறிவில் என்னையோட வயசுக்கு மூத்தவங்களா இருப்பீங்க. நிறைய பேர் நல்ல கல்வியாளர்லாம் இருப்பீங்க. கமெண்ட்ல பண்ணுங்க. அதை நான் போஸ்ட் கூட போட்டு விடுறேன். ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்குன்னு கூட சொல்லுங்க. அதை நான் எடுத்து கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டு விடுறேன். உதவியா இருக்கட்டும் பிஜிடிஆர்பி. ஏன்னா பிஜிடிஆர்பி நான் எடுக்கல. நான் கிளாஸ் எடுக்கல பிஜிடிஆர்பி. டெட்டுனா நம்ம இதெல்லாம் டெட்டெல்லாம் எடுத்தா நொறுக்கி விட்டுருவோம். ரைட்டா? உங்களுக்கு டெட்டெல்லாம் கால்ஃபர் பண்றதே இல்லை. அந்த லைன்லேருந்து டிஎன்பிசிக்கு வந்து நல்லா பண்ணுவான்னு பார்த்தா இங்கிட்டும் ஒன்றும் இல்லை. எந்த பக்கமும் ஒன்றும் இல்லை. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போய் எடுக்கணும். இப்போ ரயில்வே, எஸ்எஸ்சி அப்படித்தான் போய் எடுக்கணும் போல இருக்கு. அங்கேயும் நாம்காரே நமகாரே இங்கே இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அதனால ரொம்ப இப்படிதான் இருக்கு, சுச்சுவேஷன் இருக்கு. ஆனா இது இப்படியே நீடிக்குமானா நீடிக்காது. அப்படிலாம் நீடிக்கவே நீடிக்காது. ஒரு மன்னன் மக்களை சந்தோஷமா வச்சிருக்கலன்னு வச்சுக்கோங்கவேன், அந்த மன்னனுடைய காலம் நெருங்கி விட்டதுன்னு அர்த்தம். அது எந்த மன்னனா இருக்கட்டும். நான் இந்த ஆட்சின்னு சொல்லல, எந்த மன்னரா வர 40 வருஷம் 50 வருஷம் கூட எடுத்துக்காங்க. பல தலைவர்களையும் புரட்டி போட்டது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல நல்லா கேட்டுக்காங்க. தமிழ்நாட்டுல புரட்டி போட்டது. பல தலைவர்களையும் புரட்டி போட்டிருக்கு. நல்ல மன்னனுக்கு அழகு மக்களை சந்தோஷமா வைக்கிறது. இது நான் சொல்லல, திருக்குறளே சொல்லியிருக்காரு, திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.